வணக்கம். தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசோம பயனாளிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. மனித உரிமைகள் விசாரணைக்கு ஐநா உதவி தேவையில்லை, ரணில் திட்டவட்டம். தொடருந்து சாரதிகள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையில் பயங்கரம், துப்பாக்கி சூட்டில் சிறுமி பலி, விசாரணையில் வெளிவந்த தகவல்கள். நேபாளத்தில் நிலநடுக்கம், இன்று 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி. அரசியல் கட்சிகளாக அங்கீகரிப்பதற்கான விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளும் காலவரையறை. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேற்கு மற்றும் சப்ரஹுவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குளியாப்பட்டி ஹெப்பட்டிப்பள பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் ஹெப்பட்டிப்பள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மகுலகம பகுதியில் பன்றிகளை வேட்டையாடும் போது கவனக்குறைவாக துப்பாக்கி சுடப்பட்டதன் விளைவாக சிறுமி இறந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் சிறுமியின் பாட்டி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மகுலகம பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்த 12 துப்பாக்கிக்கான 2025 உரிமம் மற்றும் 2 வெற்று வெடிமருந்து குவளைகள் போன்றவற்றை போலீசார் மீட்டுள்ளனர். ஹெப்பட்டிப்பள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை தொடருந்து திணைக்களத்தின் சாரதிகள் மீது அநீதி செய்யப்பட்டால் சில தொடருந்து பாதைகளில் சேவையிலிருந்து விலக்கிக் கொள்ளப் போவதாக தொடருந்து சாரதிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மட்டக்களப்பு கொழும்பு ரயில் பாதையில் இயங்கும் மீனகயா தொடருந்து அண்மையில் கல்லோயா பகுதியில் காட்டு யானைகளை மோதியதில் 5 யானைகள் உயிரிழந்துள்ளன. இந்த சம்பவத்தை அடுத்து குறித்த தொடருந்து சாரதிக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள தொடருந்து சாரதிகள் சங்கம், குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் மகாகவ, கல்லோயா, திருகோணமலை போன்ற காட்டு யானைகள் அதிகமாக உலவும் பாதைகளில் சேவையில் ஈடுபட முடியாது என எச்சரித்துள்ளது. மேலும் யானைகள் மோதலை தடுக்க விஞ்ஞானபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் தொடருந்து சாரதிகளை மட்டும் பழி சொல்வது நியாயமானதில்லை என்று அவர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு அரசியல் கட்சிகளாக அங்கீகரிப்பதற்கான விண்ணப்ப படிவங்கள் பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 28ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விண்ணப்ப படிவங்களை மேற்குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் தேர்தல்கள் ஆணைக்குழு, தேர்தல்கள் செயலகம், சரண மாவத்தை, ராஜகிரிய 101007 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்பி வைத்தல் வேண்டும். விண்ணப்ப படிவம் கட்சியின் செயலாளரால் கையொப்பமிடப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும். மேலும் விண்ணப்ப படிவத்துடன் கட்சியின் யாப்பு, கட்சியின் கணக்காய்வு செய்யப்பட்ட கணக்கு கூற்றுகள், கட்சியின் நிகழ்கால கொள்கை பிரகடனம், கட்சியின் பதவி தாங்குனர்களின் குழுவிற்கு குறைந்தபட்சம் ஒரு பெண் அலுவலர்கள் உள்ளடக்கப்படுதல் மற்றும் அரசியல் கட்சியாக இயங்கியுள்ளமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றின் நிழல்பட பிரதிகளும் பொருத்தப்பட்டிருத்தல் வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மேலதிக தகவல்களுக்கு www.election.gov.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அஸ்வசோம பயனாளிகளை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் இன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அரச நிவாரணங்களை நீண்ட காலத்திற்கு வழங்க முடியாது என்பதோடு கொடுப்பனவை பெறுகின்ற பயனாளர்களை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றியமைப்பது தொடர்பான வேலை திட்டத்தை தெளிவுபடுத்தும் விதமாக குறித்த கூட்டம் இன்று இடம்பெற்றது. வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் வன்னி அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் திரேஷ்குமார், சமிர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் மேலதிக செயலாளர்
வவுனியா மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் உட்பட பிரதேச செயலாளர்கள், சமுர்த்தி வங்கி முகாமையாளர்கள் உட்பட அரசு திணைக்கள அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். மனித உரிமைகள் விசாரணைக்கு ஐநா உதவி தேவையில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் மனித உரிமை மீறல்கள் குறித்த விசாரணைகளுக்காக எதிர்காலத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தின் உதவியை நாட வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலக மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஆசிய பிராந்திய அலுவலகம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவர் மேலும் கூறுகையில், இவ்வகையான அமைப்புகள் அரசியல் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றன. தங்களுக்கு தேவையான நபர்களையும் அமைப்புகளையும் ஊக்குவித்து இலங்கையை இலக்காக மாற்றியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை உலகளாவிய முக்கிய நிகழ்வுகள் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதுடெல்லிக்கு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் இன்று அதிகாலை 6.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிந்துபாட்சாக் மாவட்டத்தில் உள்ள பைரவர்குண்டா பகுதியில் இன்று அதிகாலை 2.51 அளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நில அதிர்வு இந்தியா, திபெத் மற்றும் சீனாவின் எல்லை பகுதிகளில் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அஸ்வெசோம பயனாளிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. மனித உரிமைகள் விசாரணைக்கு ஐநா உதவி தேவையில்லை, ரணில் திட்டவட்டம். தொடருந்து சாரதிகள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையில் பயங்கரம், துப்பாக்கி சூட்டில் சிறுமி பலி, விசாரணையில் வெளிவந்த தகவல்கள். நேபாளத்தில் நிலநடுக்கம், இன்று 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி. அரசியல் கட்சிகளாக அங்கீகரிப்பதற்கான விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொள்ளும் காலவரையறை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.